அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடி பூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம், வாழ்வில் ஓர் ஆனந்தம், வாழ்வில் பேரானந்தம். பெண்ணே நரையெழுதும் சுயச்சரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, ஆட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா இருக்கு, ஆட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பாடம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சரி, வணக்கம். மீண்டும் மீண்டும் வணக்கம். 60வது பிறந்த நாள் எங்களுக்கு. இது 6வது ரெண்டுன்னு நினைக்கிறேன். அப்படியோ 6ஆம் தரம் வாரம் போல இருக்கீங்க. எண்ணி பார்த்து கொண்டு வந்தேன்னா சரியோ தெரியா 6ஓ 7ஓ தெரியான்னு நினச்சிட்டேன். அதில் ஒரு சைவர் தான் குறைவு. நாங்கள் 6 தரம் வந்துட்டோம். சரி, இன்றைக்கு அப்பாவுக்கு பிறந்த நாள் வந்து கேள்விப்பட்டோம். எத்தனையாவது பிறந்த நாள் அடிச்சொட்டிட்டாங்கன்னு 60 அடிச்சொட்டிட்டாங்க. கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் மனசுக்கு. 60 ஆயிட்டுது, வயசு போட்டுது. 60 மாதிரி நினைக்கிறேன். அவ எத்தனை நினைக்கிறீங்க? இப்ப ஒரு 40 அவ்வளவு இருந்தா காணும். மனசு இளமையாவும் ஆரோக்கியமாவும் மனசை வச்சு கொண்டிருந்தா வயசு போகுதுன்னு சொல்லி கவலையே இல்லாம இருக்கலாம். என்ன சந்தோஷமா. சரி, இன்றைக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்படி எல்லாம் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்திருக்குது. பிறந்த நாள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறது. பிறந்த நாள் பிள்ளைகள் தான், வேற யார்? பிள்ளைகளை தவிர வேற யார்? 3 பேரும் தான் செய்யணும் சேர்ந்து. அதுல ஒரு ஆள் வந்து நிக்கிறா, ஒரு ஆள் நிக்கிறா, ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங், ஒரு ஆள் மட்டும் வரையில்லை. அந்த ஆளும் நின்று இருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்குமே. சரி, இன்றைக்கு 60வது பிறந்த நாள் உங்களுக்கு செய்யணுமா அப்படின்னு சொல்லி நான் வந்தோன்னே ஒரு ஆளை கண் வச்சுட்டேன். நல்ல வடிவா இருக்கிறீங்கன்னு காதுக்குள்ள சொல்லிட்டு போனேன், அம்மாவுக்கு சொல்லிட்டு போனேன்னா. சரி, உங்களோட இளமைக்கும் அழகுக்கும் அந்த மனசு இளமையா இருக்கிறதுக்கும் காரணம் அவதான். அப்படித்தானே? என்ன இருக்கக்கூடாது. ரொம்ப நல்லா ஸ்டெடியா பாத்துக்கொண்டு இன்னைக்கு 60வது பிறந்த நாள் அழகா கொண்டாடி கொண்டிருக்கிறீங்களா என்று சொல்லி யாரோ உங்களுக்கு கேக் அனுப்பி இருக்கிறோம். முதல்ல அந்த கேக்கை பற்றி கதை. ஒரு பெரிய கேக் கொண்டு வந்திருக்குது, பார்த்து நீங்களும். சரி, உங்களோட போட்டிருக்கிற உடுப்பு, அம்மாவோட சாரி எல்லாம் தெரிஞ்சு வந்திருக்குது. சரி, யாரப்ப அனுப்பி இருப்பாங்க? யார் செய்யறது? எங்களுக்கும் கேட்டு கேட்டு அழுது போச்சு. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு பெரிய ஒரு ஷாக் இருக்கும். நீங்க சொல்ற ஆக்களே இல்லாம யாரோ ஒருத்தங்க அனுப்பியிருப்பாங்க. நான் உண்மையா இந்த முறை போய் சொல்லல. நீங்க நினைக்கிற ஆக்கள் இல்லாம இவதான் அனுப்பி இருக்கிறான்னு நினைக்கிறீங்க, ஆனா அவ இல்ல. இன்னொரு விஷயம், இன்றைக்கு 60வது பிறந்த நாளுக்காக அதுல வந்து 3 விஷயம் அந்த கேக்ல அடிச்சு கொடுங்கன்னு சொன்னவ. கணவர் முதலாவது, அடுத்தது அப்பா, அடுத்தது தாத்தா. 3 ஸ்தானத்தை கொண்டு ஆட்சி செய்கிற ஒரு ஆளுக்கு கொண்டு போய் இந்த கேக்கை கொடுங்கன்னு சொல்லி 3 விதமா அனுப்பி இருக்கிறாங்க. அதுல வந்து முதலாவதுல கணவர் சொல்லி பக்கத்துல உங்களோட வைஃப் இருக்கிற மாதிரி கதிரை போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி முதலாவதுல செஞ்சு கிடக்கு. பிறகு நாங்க போனோன்னு மடிவா இருந்து பாருங்க நான் சொன்னது எல்லாம் பார்த்து. அடுத்தது வந்து அப்பான்னு சொல்லி போட்டு அப்பா ஒரு ஆள் 3 பொம்பளை பிள்ளைகளை கையில பிடிச்சிருக்கிற மாதிரி அதுல போட்டிருக்குது. அடுத்தது தாத்தான்னு சொல்லி 2 பேர பிள்ளைகளை கையில ஆம்பளை பிள்ளையோரால் பொம்பளை பிள்ளையோரால பிடிச்சிருக்கிற மாதிரி போட்டு செஞ்சிருக்குது அந்த கேக். ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்திருக்கிறோம். யார் இது?
வேற யாருன்னு அதுக்கு மிஞ்சி ஒருத்தரும் இல்லை, யாரோ இருக்கணும். இன்னொரு விஷயமும் உங்களுக்காக செய்ய சொல்லி கொடுத்துருக்கணும். இன்றைக்கு அப்பாவினுடைய 60வது பிறந்த நாளில் 60வது என்னன்னு சொல்றது கல்யாணம் செய்வாங்களே, 60ஆம் கல்யாணம், அதையும் செஞ்சு பார்க்கணும் என்று ஆவலோட ஆசையாக உங்களுக்காக கொஞ்சம் பரிசுகள் வந்திருக்குது. பாப்பமா? சரி, முக்கியமா சரி, என்ன 2 பேருக்கும் காதல் திருமணம் நடந்ததோ பேச்சு திருமணம் நடந்ததோ? காதல் திருமணம். அந்த பழைய காலத்து உண்மையெல்லாம் லைட்டா வருது. அம்மா தான் சொல்றா காதல் திருமணம் என்று. ஆறு முதலாவதா சொன்னது அந்த காதலை? ஆறு அந்த காதலை முதலாவதா சொன்னது? இப்படியெல்லாம் சமாளிக்க கூடாது. ஆறு முதல் காதலை சொன்னது? எனக்கு உண்மை தெரிஞ்சாக வேணும். பிள்ளைகளுக்கும் தெரியுமோ தெரியல அந்த உண்மைகள். ஆறு முதல்ல காதலை சொன்னது? 2 பேரும் மட்டும் சொல்லுங்க. இப்ப அப்படியெல்லாம் சொல்லலாது. என்னன்னு சொன்னவர் அந்த காலத்துல? லெட்டர்ல சொன்னவரோ அல்லது வாயால சொன்னவர்? எங்க வச்சு சொன்னவர்? வீட்டுல வச்சு ஆட்ட விட்டு சொந்த மச்சானும் மச்சாலும். அப்ப பிரச்சனையே இல்லாம சுமூகமா காதல் திருமணம் நடந்திருக்கும். அப்பாடான்ட்டு கட்டி வச்சிருப்பாங்க நடக்கண்டு. சரி, அந்த காதல் வாழ்க்கை இப்ப எப்படி போகுது? நல்லா போகுது. அழகா பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட சந்தோஷமா போகுது. இவர்கிட்ட கேட்டுப்பாங்க எப்படி போகுது? 20-60 மட்டும் இன்னும் சுமூகமா சொல்ற மாதிரி கிடக்கு. போன அப்புறம் அடிவிடும் கவனம். சந்தோஷமா போகுதுன்னு. சரி, அழகான பேர பிள்ளைகள் வரைக்கும் கண்டாச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச காலம் 100வது பிறந்த நாள் கொண்டாடிக்கல உங்களை கூட்ட பிள்ளையே கண்டுடுவீங்கன்னு நினைக்கிறேன். 100வதுல நான் நினைக்கிறேன் ஒரு 80வது பிறந்த நாள் செய்யக்குள்ள உங்களோட கூட்ட பிள்ளை கையில இருப்பாங்க. அதுக்கு நாங்கள் அவ கன்றாய் கெடுத்தாச்சு. சரி, உங்களுக்காக இந்த அழகான காதல் ஜோடிக்காக இவ்வாறு ஒரு காதல் ஜோடி வந்திருக்கிறோம். கிருஷ்ணர் ராதை சிலை உங்களுக்காக வெத்தில பாக்குல வச்சு 60,000 ரூபாய் காசோட 60வது பிறந்த நாளுக்காக கொடுக்கட்டாமன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறோம். இவரை இப்படி பிடிச்சு கொண்டு வாங்குங்க. ஓகே, சரி, 60,000 வந்துட்டுது. யார் கொடுத்தா? பிள்ளைகள் தான் என்றீங்க. ஆனா ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று உங்களுக்காக காத்திருக்குது. இன்னொரு கிஃப்ட் இருக்குது, அதையும் கொடுப்போம். சரி, திருமண நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி போட்டு அடுத்து இன்னொரு கிஃப்ட் இருக்குது. சத்யா சுகந்தி. அது மெசேஜ்ல வந்துட்டு தானே, அது கடவுள் போட்டு முடிச்சேன்னு நினைக்கிறேன். சரி, அது அப்படியே உங்களோட குடும்ப தலைவீட்டை கொடுங்க. பின்னுக்கு சிலையை பிடிச்சு கொள்ளுங்க. பத்திரம். சரி, வாங்கி கொள்ளுங்க. 2 பேருக்கும் சேர்த்து திருமண நாள். பாருங்க அந்த படத்தே இருக்கா? எப்ப இந்த ஷூட்டிங் நடந்தது? எங்கேயா போயக்கல இல்ல, போன முறை உங்களை மீட் பண்ணிக்கல. நாங்க கண்ட அதே உடுப்பு எங்களுக்கு படமா சேர்ந்துருக்குது. ஜோடியா விட்டு ஷூட்டிங் எல்லாம் எடுத்து சேர்ந்துருக்குது. அழகா இருக்கா? பிடிச்சிருக்கா? சரி, திருமண நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒரு அழகான விஷயம் வந்திருக்குது. அண்ட் இன்னொரு கிஃப்டும் இருக்குது உங்களுக்கு. இது நான் இப்போ உங்களுக்கு கையில கொடுத்து கொள்றேன். பிறகு நீங்கள் அழகாக மாத்திக்கொள்ளுங்க. என்ன செய்வோம்? இப்ப மாத்துறதா பிறகு மாத்துவதா? சரி, அடுத்து உங்களுக்காக கல்யாணத்தண்டு மாலை மாத்தி இருப்பீங்க. அந்த நினைவுகளை மீட்டட்டாம் என்று சொல்லி மீட்டி பார்க்க சொல்லி உங்கள் 2 பேருக்கும் ஒரு மாற்று மாலை ஒன்று கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு 60ஆம் கல்யாணத்தையும் செய்து நிறைவாக உங்களை சந்தோஷமாக முதல் பிள்ளைகள் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ பிள்ளைகள் பார்க்க போயினோம் எப்படி நீங்க மாலை மாத்தினீங்கன்னு சொல்லி. அதுக்காக 2 பேருக்கும் அழகாக ஒரு கல்யாண மாலை ஜோடியா அனுப்பி இருக்கணும். இப்ப வேணாம், ஆக்கள் எல்லாம் இன்னும் வந்தோன்னா நீங்க சேர்ந்து மாத்திக்கொள்ளுங்க. சரி, இப்ப எனக்கு யாரு இவ்வளவு செஞ்சோன்னு சொல்லுங்க பாபன். சரியா சொல்லுங்க பாபன். நீங்க பிள்ளைகள்னு சொல்றீங்க. மகளவைய தாண்டி யாரோ அனுப்பி இருக்கணும். மகளவே இல்ல, இந்த கட்டு மகளவே இல்ல. நான் உண்மையா ஒரு பிரதானமான ஒரு கிஃப்ட வச்சிருக்கிறேன். சரியோ? நீங்க சரியா சொன்னா மட்டும்தான் அந்த கிஃப்ட நான் உங்களுக்கு கொடுப்பேன். என்ன கையில ஒன்றும் இல்ல, கேக் மட்டும்தான் கிடக்குன்னு யோசிக்கிறீங்க? யாரு யாரு இல்ல, கவலைப்பட போறீங்க பின்னால.
அவன் 2வது தான் செய்திருக்கேன். இல்ல அவன் 3 பேரும் சேர்ந்து செய்திருக்கேன். இல்ல அவன் 3 பேருக்கும் தான் தெரியும். நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்காக, சரியா? அங்க அது சொல்லி கொடுப்படுறது பாவம் என்று சொல்லி ஆளை மறைச்சாச்சு. ஒரு விஷயம் சொல்றேன், இந்த கேக் வந்து ஒரு ஆள் அனுப்பி இருக்கிறாங்க, சரியா? உங்களுக்கு கொடுக்க சொல்லி கணவர் அப்பா தாத்தான்னு சொல்லி போட்டு இந்த பெரிய கேக் எங்கட யாருன்னு சொல்லவா, அப்பா வெட்ட வேணும்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்பி இருக்கிறாங்க. ஆறது அதாவது 2வது மகளை வேண்டிய யாருன்னு சொந்தக்காரர் அனுப்பியிருக்கிறேன். 2வது மகளை வேண்ட சொந்தக்காரர். என்ன பேர் அவங்களுக்கு? 2வது மகளுக்கு சரணி. சரணி. இந்த கேக் வந்து எங்கட அப்பா வெட்டணும்னு அனுப்பப்பட்டிருக்கு. சரணி எனக்கு அனுப்பியிருக்கேன். சரணின்றது மகள் 2வது வராதவ, இந்த இடத்துல இல்லாதவ அவவா இருக்கும். சரி, இதை நாங்க சொல்லிடுவோம். உங்களோட அன்பு மகள் அமெரிக்காவில இருந்து சஜு 60வது பிறந்த நாளுக்கு சரணி சஞ்சு சஞ்சு உங்களுக்காக இந்த 60வது பிறந்த நாள்ல அப்பா வந்து இந்த கேக்கை தான் வெட்டணும் என்று சொல்லி ஆசைப்பட்டு உங்களுக்காக இந்த பெரிய கேக் அனுப்பிட்டாங்க. சரி, ஒரு விஷயம், சரி, மகளவையில ஒரு ஆள் அனுப்பிட்டாங்க. மற்றதை யாருன்னு சொல்ல போறீங்க? அதெல்லாம் குடும்பத்துல குழப்பம் வரப்போகுது. சம்பந்தவாதியா இருந்திருப்பினும் யார் இந்த சம்பந்த பகுதி? மனசண்டியாக்கள் இல்ல, பிரதானமா ஒரு ஆக்களை மறக்கிறீங்க, பக்கத்திலேயே இருக்கிற ஆக்களை மறக்கிறீங்க. சஜிதா இல்ல, மூத்தவ இல்ல, அப்ப 3வது இல்ல, அப்ப சகோதரங்க இல்ல. கதை முடிஞ்சுது. இத கொடுத்தோன்னே பாருங்க, அதுலயாவது ஏதாவது உங்களுக்கு அந்த ஞானோதயம் தோன்றுதான்னு சொல்லி பாருங்க. 60வது கல்யாண வாழ்த்துக்கள்னு சொல்லி போட்டு அழகா தங்களுடைய இதயத்தையே தூக்கி உங்களை வெட்டட்டாமன்னு கொடுத்துருக்கீங்க. சரி, வாங்குங்க. என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. மாமா மாமா மருமகன். எந்த மருமகன்? மூத்தவர இல்ல 2வது? மூத்தவர அல்லது 2வது. நல்லா சமாளிக்கிறீங்க. சரி, இந்த கிஃப்ட் வந்து இது வந்து உங்களோட மகள் அனுப்பின, அமெரிக்கா மகள் அனுப்பின கிஃப்ட். மிச்சம் எல்லாமே சரியா, மிச்சம் எல்லா கிஃப்ட்டும் உங்களுக்கு கொடுத்த மாத்து மாலை மாத்த வேணும், அந்த கிருஷ்ணர் ராதா 60,000 ரூபா கொடுக்கணும் எல்லாம் ஆசைப்பட்டது வந்து ஜெர்மன்ல இருந்து தன் மனைவியையும் பிள்ளைகளையும் மிஞ்சி அனுப்பி போட்டு தனியா அங்க நின்று பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய மருமகன் சினோஜன் உங்களுக்காக இந்த பரிசுகளை அனுப்பி விட்டுருக்குறேன். பாத்தீங்களா, இந்த முறை நீங்க சொன்னது பிள்ளைதானே, நீங்க சுத்தி சுத்தி கேள்வி கேட்டா டவுட் ஆகானே, டவுட் ஆயிட்டீங்க. சரி, உங்களுக்கு இன்னொரு கிஃப்டும் இருக்குது, கொடுக்குமா? சரி, இந்த அழகான தம்பதியினருடைய 60ஆம் கல்யாணத்துக்கு அழகாக இதுல வந்து ஒரு சோடி மோதிரம் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, 2 பேரும் ஒரு ஓபன் பண்ணி. இப்ப நீங்க வந்து மாலை மாத்தி மோதிரம் மாத்தி சின்னதா ஒரு கல்யாணம் மட்டும் நடக்க போகுது. இங்க ஆட்கள் எல்லாம் வந்தோட நடக்க போகுது. இப்ப நாங்க உங்களுக்காக ஒரு பிறந்தநாள் பாட்டு ஒன்று படிச்சு விஷ் பண்ண போறோம். 60வது பிறந்தநாள் பாட்டை வந்து உங்களுடைய அமெரிக்கா மகள் சார்பாக அவங்களோட கணவர் அண்ட் கடைசி மகள், இங்க நிக்கிற மகள், பேரப்பிள்ளைகள், ஸ்பெஷலி சினோஜன் சார்பாகவும் படிச்சு விஷ் பண்ணிட்டு நாங்க வலிக்கிறோம். நீங்க ஃபங்க்ஷன்ல என்ஜாய் பண்ணுவோம், சரியா? சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Tata mama. Happy birthday to you. Happy birthday. சரி, சந்தோஷமா? என்ன வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? நல்லா கதைப்பீங்க, அப்படியே என்னன்னு சொல்ற, அப்படியே நிக்கிறீங்க ஏங்கி போய். அத எல்லாரும் செய்தோட என்னத சொல்றேன்னு சந்தோஷமா இருக்கு. எங்களை பாட சொன்ன உங்களோட பிள்ளைகளையும் இவ்வளத்தையும் செய்ய சொன்ன பிள்ளைகளையும் நினைச்சு பெருமிதம் அடைவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல போறீங்க ஸ்பெஷலா உங்களோட மருமகனுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிற சினோஜனுக்கு? நன்றி நன்றி. எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம்? இல்ல. சரி, மகளுக்கு இந்த கேக் அனுப்பி அப்பா இந்த கேக்கை தான் வெட்டணும்னு சொன்ன மகளுக்கு அவருக்கு நன்றி. சரி, நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நல்லா கதைக்கிற ஒரு ஆள் இன்றைக்கு கொஞ்சம் வாய் அடைச்சு போயிட்டேன். ஏன்னா நான் நினைக்கிறேன் நான் அவ்வளவு சந்தோஷம் என்று நினைக்கிறேன். நீங்க எப்பவுமே சந்தோஷமா மட்டும் இருக்கணும்ன்றது உங்களோட பொண்ணான 3 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் ஆசை. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பீங்க. எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், இந்த அருமையாக இவ்வளவு காலம் உங்களுடைய காதல் வாழ்க்கை போய்கொண்டிருந்த அந்த தருணத்துல 60ஆம் கல்யாண வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு போயிட்டு வா. நன்றி.